தொகுதிகளை அடையாளம் கலந்தாய்வை மேற்கொண்டோம். இன்னும் இறுதி செய்யவில்லை. நாளை காலை மீண்டும் இதே குழுவினரை சந்தித்து பேச இருக்கிறோம். நாளை இறுதி செய்யப்படும். கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதன் பின்னர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். அதெல்லாம் பேச்சுவார்த்தை குழுவினோடு தான் பேச முடியும், வெளிப்படையாக பேச முடியாது. நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் அவர்கள் தர முன்வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. ஆகவே நாளை அனைத்து தொகுதிகளையும் அடையாளம் கண்டு கையொப்பமிடுவோம். இது ஒன்றும் எழுபறியெல்லாம் இல்ல. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேல இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போ அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆகவே பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்யணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 தொகுதி பொது தொகுதின்னு. என்னென்ன தொகுதிகள் என்பது பேச்சுவார்த்தையில் தான் முடிவாகும். இன்னும் அது முடிவு சுமூகமாக இருந்தது, திருப்திகரமாக இருந்தது. கூட்டணி மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. எங்க கட்சிகள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. ஒரு உத்வேகம் இல்லாத அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுகவினர் 6 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உடனடியாக பட்டியலை அறிவிக்க முடிந்தது. போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதிலே அவர்களுக்கு பெரிய சிக்கல் எழவில்லை. எங்கள் கூட்டணியில் இது ஒரு மெகா கூட்டணி என்கிற நிலையிலே 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. மெகா கூட்டணி என்கிற முறையில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்ட தொகுதியை இன்னொரு கட்சி கேட்கும், அவர்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் கேட்போம். ஆகவே 2 தரப்பாரிடையேயும் திமுக பேசி இறுதி முடிவை செய்வார்கள். அதனால் இந்த ஒரு சின்ன இடைவெளி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடுத்த எண்ணிக்கையின் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதிருப்தி சொன்னாங்க. எண்ணிக்கை பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டது. இனி அதை பற்றி பேச தேவையில்லை. அதிருப்தியாளர்கள் அதிருப்தி வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. இப்ப கடைசியா மதிமுக அது உங்களுக்கு இருக்கிற அதிருப்தி. கூட்டணி கட்சிகளுக்கு இல்ல, அது என்னுடைய ஆசை. அதாவது எங்க கூட்டணியில அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்பாளர் அல்லது பங்குதாரர். அவர் 4% வாக்கு வங்கி உடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவர் மனமு வந்து எங்களோடு களத்தில் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பெருந்தன்மையாக முதல்வரை சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னது உண்மை. அதையும் நான் வரவேற்று பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பின்னர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் அவர்கள் நிற்காமல் போனால் அந்த பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிடும். ஆகவே பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் பங்கேற்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இந்த சூழலில் எனக்கு தோன்றிய கருத்தை வெளிப்படையாக மாண்புமிகு முதல்வருக்கு தோழமையோடு ஒரு வேண்டுகோளாக வைத்தேன், அவ்வளவுதான். அது மக்கள் நீதி மய்யத்தின் கோரிக்கையும் அல்ல, அல்லது திமுக தரப்பிலே அவர்களுக்கு தரக்கூடாது என்கிற அடிப்படையிலும் செய்ததாக நாங்கள் உணரவில்லை. தனிப்பட்ட முறையில் அவரும் எங்களோடு எத்தனை தொகுதி என்பது அது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்தது எங்களுக்கான சின்னத்தில் நாங்கள் நிற்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து நியாயமானதுதான். அதை உணர்ந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம். சனாதன சக்திகள் இங்கே கொல்லைப்புற வழியாக உள்ளே நுழைய பார்க்கிறார்கள்.
அவர்களை தடுத்து நிறுத்துவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே நல்லது என்கிற அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்த போது எனக்கு தோன்றிய கருத்தாக அதை நான் பதிவு செய்தேன். அவ்வளவுதான்.